டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி மைண்ட் மேப் சீரீஸில் இது வரைக்கும் 10 டாபிக் முடிச்சிட்டோம். நம்ம பார்க்க போகிற 11வது பாடம் 10th வரலாறில் 7வது பாடமாக இருக்கக்கூடிய காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ இதை ஒரு 5 மைண்ட் மேப்பாக நம்ம சப்டாப்பிக்காக பிரித்து பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினருடைய கிளர்ச்சிகள், அடுத்து 1857 புரட்சி, அதுக்கப்புறமா அது ஆட்சி வந்து கம்பெனி கையிலேருந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சிக்கு போகுது. அப்போ பிரிட்டிஷ்காரங்க கீழே இந்த விவசாயிகள் என்ன கிளர்ச்சிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், வங்க பிரிவினையும் அதனால் உருவான சுதேசி இயக்கமும், கடைசி தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் இயக்கம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாடம் முடிஞ்சது. முதல்ல விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் புரட்சி பண்ணுறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல விவசாயிகளும் பழங்குடியினர் தான் பெரிய அளவில் கிளர்ச்சிகள் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வருவாய் முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம். முதல்ல ஆட்சி யார்கிட்ட இருந்து அப்படின்னா அது ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி முகலாயர்களுடைய முறை அப்படிங்கிறது தான் வருவாய் முறை பின்பற்றப்பட்டது. மக்கள் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் வந்து அதுக்கு பழக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் வந்து பழக்கப்பட்டாங்க. திடீர்னு ஆங்கிலேயர்களுடைய முறை வந்து நிறைய பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுது. கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த மறுசீரமைப்பு, நிறையா வருவாய் முறையில் நிறையா மாற்றங்களை அவங்க கொண்டு வராங்க. அந்த மறுசீரமைப்பின் காரணமாக விவசாயிகள் மேலே நிதிச்சுமை அப்படிங்கிறது பெரிதாக விழுது. ஏற்கனவே அவன் கட்டிக்கிட்டு இருந்த வரியை விட அதிகமாக கட்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அடுத்ததாக நிலத்தை வந்து கீழ்குத்தகை விடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு தான் புதுசாக ஒரு ஆள் கொண்டு வந்தார். ஒய்ந்தார் கிடையாது, ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு ஆளை கொண்டு வர்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர் மாதிரி அவரை கொண்டு வராங்க. திடீர்னு ஜமீன்தார்னு ஒரு ஆளை உருவாக்குறாங்க. ஜமீன்தார்னு யார், அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுல இருக்கையிலே பெரிய ஆள், வசதியான ஆளை கூப்பிட்டு, உயர்குடியில் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ ஜமீன்தார், உனக்கு இந்த நிலம்லாம் உரிமையானதுன்னு முதல்ல சொல்லி அவன் என்ன செய்வான், அவனுக்கு கீழே ஒரு 4-5 இடத்த கொடுத்து அதை ஒவ்வொரு நிலப்பிரபுகளுக்கு குத்தகைக்கு கொடுப்பான். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அதில் வேலை பார்ப்பாங்க. அவங்க வரி செலுத்துறதுக்கு நிர்பந்திக்கப்படுவாங்க. ஸோ இதான் நடக்கக்கூடியது. அப்போ ஜமீன்தார் கீழே நிறைய நிலப்பிரபுகள் இருப்பாங்க. இந்த குத்தகை முறையினால் விவசாயிகள் அவங்க சொந்தமாக வச்சுருந்த நிலத்தை இலக்கிடையிட்டுச்சு. அதுக்கப்புறம் வட்டிக்கு கொடுக்குற மூலமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் அனுப்பிச்சு நிலத்தையும் இழந்து கடனையும் அதிகமாக கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுறாங்க. இன்னொன்று, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் ஒருத்தர் வருவாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் கொண்டு வராங்க, திரும்ப மகள்வாரின்னு கொண்டு வராங்க, திரும்ப ஜமீன்தாரி முறைன்னு கொண்டு வராங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய நிலவரி முறைகள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது பெரிய அளவில் விவசாயிகளை நம்ம எப்படி வரி கொடுக்குறோங்கிறது தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஆரம்பகால கிளர்ச்சிகளுடைய வகைப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பழைய முறை, அதாவது இவங்க என்ன இதுக்கு முன்னாடி இருந்த முகலாயர் முறையே பரவாயில்லையே, இந்த முறை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வரும்போது, இப்போ ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது, சரி இதுக்கு பழசே பரவாயில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான். பழைய முறை பெஸ்ட்டுன்னு சொல்லலை, ஆனால் இப்படி இதுக்கு பழையதே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் தான் சமூக உறவுகளை நிலைநிறுத்துகிறாங்க. நம்ம ஊருக்காரன், நம்ம ஆட்களில் ஒருத்தன் இப்படி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு அவங்க மக்கள் கூட்டமாக அப்போ தான் அந்த சமூக உறவு அப்படிங்கிறத நிலைநிறுத்த முற்படுறாங்க. இப்போ ஒரு இனமாக இருக்கட்டும், கோள்கள் எல்லோரும் சேர்ந்து போரிடுறாங்க, சண்டை போடுறாங்க. முண்டா கிளர்ச்சினா முண்டாக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அதுதான் சமூக உறவுகளை நிலைநிறுத்தல். அடுத்தது சமய இயக்கங்கள், சமய தலைவர்கள் முன்னிலை வைக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். பொதுவாக நீ வந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்காத அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்கல, எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில மத பதர்கள் இப்போ வந்து டூடுமியான்லாம் என்ன சொல்கிறாரு, நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தம், நீ வரி கொடுத்தனா அது இறை சட்டத்துக்கு எதிரானது, கடவுளுக்கே நீ தெய்வ குத்தம் பண்ணுத, வரி கொடுத்தனா அது பெரிய தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லும்போது பயந்து போய் என்ன செய்கிறாங்க, இவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வரி கொடுக்குறத நிப்பாட்டுறாங்க, பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. சமூக இயக்கங்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் கொண்டு வரப்படுது. சமுதாயத்தையும் சமயத்தையும் சீரமைக்கிறது மூலமாக மக்கள் விடுதலை அடையலாம் அப்படிங்கிறத அந்த சமய தலைவர்கள் நம்புகிறாங்க. அடுத்து சமூக கொள்கை இயக்கங்கள், ஆங்கிலேயர்களாலும் உயர்குடியினராலும் குற்றவாளியாக கருதப்பட்டாங்க. யார், கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த இன மக்களுடைய ஹீரோவாக பார்க்கப்பட்டவங்க, அந்த இனத்துடைய மக்களுடைய ஹீரோ, இவங்களுக்கு யாராக கருதப்பட்டாங்க, குற்றவாளி. ஆங்கிலேயர்களையும் உயர்குடி ஆட்களையும் பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளி, பிர்சா முண்டா. ஆனால் அவர் மக்களுக்கு யார், அவர் ரியல் ஹீரோ. இப்போவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவருடைய
அவருடைய 100 ஆண்டு தினம் அவர் இறந்து 100 ஆண்டு தினத்துக்கு அப்புறம் கூட ஒரு இது நடத்துனாங்க. ஸோ அதெல்லாம் முக்கிய வரலாறுல முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டுகளாக கருதப்படுது. 125 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அரசாங்கம் அதை பெருமைப்படுத்தி சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்து மக்களின் கிளர்ச்சி. சில இடங்களில் யாருமே பெரிய தலைவர்களாக இருக்க மாட்டாங்க, மக்களாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வுகளும் நடக்குது. இப்போது நம்ம இதை 2 கேட்டகரியாக படிக்கலாம், விவசாயிகள் கிளர்ச்சியும் பழங்குடியினர் கிளர்ச்சியும். விவசாயிகள் கிளர்ச்சி 2. இது எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு முன்னாடி, இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி விவசாயிகள் கிளர்ச்சியில் ரொம்ப முக்கியமானது 2. ஒன்று ஃபராசி இயக்கம், இன்னொன்று என்னது அப்படின்னா பரசத் பகுதியில் இருக்கக்கூடிய வஹாபி கிளர்ச்சி. ஸோ இது 2. பழங்குடியினர் கிளர்ச்சி அப்படிங்கிறது 3 முக்கியமான கிளர்ச்சி. யார்? கோல், சந்தால், அடுத்து 3வது முண்டா. இந்த 3 வந்து நடக்கக்கூடியது. அப்போ இந்த 5ஐயும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா ஃபராசி இயக்கம் வந்து வங்காளத்தில் தோன்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான, பெரும்பாலும் இந்த ஆரம்ப காலத்தில் வங்காளத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறவர் வங்காளத்தை மையமாக கொண்டு தான் ஆட்சி பண்ணுறாரு. இந்தியாவோட மிக முக்கியமான 3 பகுதிகளில் வங்காளம் தான் அவங்களுடைய முதல்ல தலைமையிடமாக இருக்குது. அங்கே தான் எல்லாமே 1772 அந்த பதவியை உருவாக்குறாங்க. வங்காளத்துக்குன்னே தனியாக ஒரு கவர்னர் ஜெனரல், அவர் தான் இந்தியாவுக்குமே கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வைஸ்ராயின்னு சொல்லுவோம், அப்படி தானே. ஸோ அப்போது வங்காளத்தில் தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் நிறையா வந்துச்சு. முதல் எதிர்ப்பு தான் ஃபராசி இயக்கம். இந்த ஃபராசி இயக்கத்தை தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறார், 1718 இந்த இயக்கத்தை தொடங்கினார். 18 அப்படிங்கிறதுல இயக்கத்தை தொடங்குறாரு. 2வது உள்ளது கிடையாது. அடுத்து 1839 ஷரியத்துல்லா இறந்துறார். ஷரியத்துல்லா ரெண்டு விஷயத்த பேசுவார். ஒன்று என்ன சொல்லுவார் அப்படின்னா வரி செலுத்தக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா சமம், எல்லா வளங்களும் நமக்கு எல்லாருக்குமே பொதுவானது. அப்போ எல்லா நிலத்தையும் வளங்களையும் நீங்கள் சமமாக அனுபவிச்சுக்கோங்க, பங்கு போட்டுக்கோங்க, நீங்களே அதை அனுபவிச்சுக்கோங்க, மற்றபடி அதில் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறாரு. 2வது, அவர் 1839 இறந்து போனோடனே மகனான டூடு மியான் வந்து என்ன செய்கிறான், 1839 தலைமை ஏற்கிறார். அவர் இறந்தவுடனே மகன் டூடு மியான் தலைமை ஏற்றுறார். 1862 டூடு மியான் அப்படிங்கிறவர் திரும்ப இறந்து போயிடுறார். இறந்து போனதுக்கப்புறமும் 1870 நோவா மியான் காலத்தில் இந்த இது வந்து வலுப்பெற்றது, இந்த இயக்கம் வந்து வலுப்பெற்றது. அப்போது ஃபராசி இயக்கத்தில் மிக முக்கியமான ஆட்கள் 3 பேர். ஒன்று வந்து ஹாஜி ஷரியத்துல்லா, 2வது ஆள் டூடு மியான் அவரோட பையன், 3வது நோவா மியான். இப்போ இந்த இயக்கத்தில் 3 பேர் முக்கியமானவங்க. அந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் இயக்கத்தை தொடங்கினார். அவர் 2 விஷயத்த சொல்லுவார். அடுத்து டூடு மியான் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னார் அப்படின்னா அப்பா வந்து வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ பெருசாக கேட்கல. இவர் என்ன செய்கிறாரு, அந்த நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறதே கடவுளுக்கு தான் சொந்தம். அப்போது வரி செலுத்துறது வந்து தப்பு, வரி செலுத்தக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இவர் வரி செலுத்துறதே பெரிய தப்பு, அது மத சட்டத்துக்கு இறை சட்டத்துக்கு இப்போ எதிராக இருக்குது, நீ கடவுளுக்கே துரோகம் பண்ணுறிய அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு விட்டுறாரு. நீ ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துறது உன் நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தம், உனக்கே சொந்தம் கிடையாது. அப்போ கடவுளுக்கு சொந்தமான நிலத்துக்கு நீ எவன்டியா கொண்டு வரி கொடுக்கிய, அது இறை சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. அப்போ விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த இயக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கமாக. பராசி இயக்கம்னாலே நிலம் கடவுளுக்கு சொந்தம், வரி செலுத்தக்கூடாது, இருக்கக்கூடிய நிலத்தையும் வளத்தையும் மக்கள் பொதுவாக அனுபவிக்கணும். இதுதான் அது சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து. 2வது இயக்கம் அப்படிங்கிறது வஹாபி கிளர்ச்சி. ஸோ வஹாபி கிளர்ச்சிங்கிறது இந்த இதில் இருக்குது, ஒரே ஒரு லைன் தான். 1827 தோற்றுவிக்கப்படுது. இது வந்து 18 இது 18-27. உனக்கு 18 எனக்கு 27. இது உனக்கும் 18 எனக்கும் 18 இருந்துச்சு. முதல்ல தான் அப்படி இருக்கும், அப்படி தானே. கல்யாண வயசுங்கிறது 18 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் அவங்க 18-27. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 18-27 அப்போது அந்த 18லேருந்து 27 மாறுது. அப்போ 2வது கிளர்ச்சி 18-27 வஹாபி கிளர்ச்சி. அது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்துடைய பரசத் அப்படிங்கிற பகுதியில் தொடங்குறவர் யார் அப்படின்னா டீடு மிர் தான் தொடங்குறார். டீடு மிருங்கிறவரும் ஒரு இஸ்லாமிய மத போதகர். அவர் வந்து வஹாபி சிந்தனையை பின்பற்றக்கூடிய ஆள். அந்த வஹாபி போதனைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதன் விளைவாக வரக்கூடியதுனால இதை வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் சில வார்த்தைகள்னாலே சில அடையாளத்தினாலே என்ன செய்யும்,
அப்படியே பின்பற்றப்படும். அதை மாதிரி இவர் வஹாபி ஆளாகவே இருக்கிறதுனால வஹாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மெயினாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க வந்து வரியே கொடுக்கக்கூடாது, நிலம் சொந்தம்னு சொன்னாங்க. இவர் யாருக்கு எதிராக அப்படின்னா, முதல்ல ஆங்கிலேயர், அடுத்ததாக அந்த நிலப்பிரபுக்கள். இவங்களுக்கு எதிராக யார் கஷ்டப்படுவோம் அப்படின்னா இஸ்லாமிய விவசாயிகள். இவங்களுக்காக குரல் கொடுக்குறாரு. ஸோ இவங்களுக்காக குரல் கொடுக்குறாரு. அவங்கக்கிட்ட முக்கியமான செல்வாக்கு மிக்க ஆளாக இருப்பார். வங்காளம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வங்காளம் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய மேற்கு வங்காளம் மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது. நம்ம புத்தகத்தில் வங்க பிரிவினைன்னு படிக்கக்கூடியதுலேருந்து புத்தகத்தில் படிக்கக்கூடிய எல்லா வங்கமும் 1974 வரைக்கும் அது யாருடைய 1847 வரைக்கும் அது எப்படி இருக்குது, இந்தியாவுடைய ஒரு பகுதியாக தான் இருக்குது. என்னது, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ். அதுக்கப்புறம் அதை பாகிஸ்தான்கிட்ட பிரித்து கொடுத்துருந்தோம், ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைனால இந்தியா தலையிட்டு பங்களாதேஷ்க்கு தனியாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது வரலாறு. இப்போது இந்த வங்காளம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது, பங்களாதேஷையும் உள்ளடக்கிய பகுதியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் முக்கியமான அமைப்புகள். அடுத்ததாக பழங்குடியினர் கிளர்ச்சி. இந்த பழங்குடியினரில் முதல் புரட்சி அப்படிங்கிறது 1832, 31, 32 கோல் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது எந்த பகுதியில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட், ஒடிசா. இந்த ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோட்டா நாக்பூர், சிங்பூம் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் இந்த கோல் இனத்தவர். ஸோ இந்த கோல் இனத்தவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பகுதியில் இருக்காங்க. சோட்டா நாக்பூருடைய அரசர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இவ்வளோ பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். அவர் என்ன செய்வார், இந்த வரி வசூல் உரிமையை யார்கிட்ட கொடுத்துருவார் அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பார். அவன் என்ன செய்வான், போய் மக்கள்கிட்ட பழங்குடியினர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் வரி கொடுக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் இடத்துக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லும்போது பிரச்சனையில் வரும்போது அந்த இடத்த விட்டு வெளியேற அவங்கள முயற்சிக்கிறதும் அவங்கள கொடுமைப்படுத்துறதும் இந்த மாதிரி இருக்கும்போது பழங்குடியினர் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. பழங்குடியினர் படித்த மக்கள் கிடையாது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், மலைவாழ் மக்களாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிலங்கிறது ரொம்ப புனிதமானதாக இருந்திருக்கும். அவங்கள வெளியே செல்லோடனே கோள்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எதிர்ப்பு எப்படி தெரிவிப்பாங்க, மேளங்கள் முழக்கிறது மூலமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மேளம் அடிப்பாங்க, நீ வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நீ உள்ளே வந்த அந்த மேளச்சத்தத்தையும் மீறி நீ உள்ளே வந்தனா உன்னை தாக்குதல் நடத்துவோம். அதே மாதிரி அம்பு எய்வாங்க, இதையும் மீறி அம்பு எய்வாங்க. இப்போ கூட சென்டினல்னு ஒரு தீவு உண்டு. அந்த இடத்துல வெளியாட்கள் போகும்போது அம்பு விட்டு எய்கிற மாதிரியான பழங்குடியினர் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே கோல் இனத்தவரும் என்ன செய்கிறாங்க, இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க போய் பெரிய அளவில் அவங்கள கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் எங்கள் பகுதிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெரிய அளவில் கிளர்ச்சி பண்ணுறாங்க. கிளர்ச்சியை பண்ணதை ஆங்கிலேயர்கள் எப்படி ஒடுக்குனாங்க, மிக கொடுமையான முறையில் கடுமையாக என்ன செய்கிறாங்க, இந்த கோல் அப்படிங்கிறவங்களுடைய கிளர்ச்சி ஒடுக்கப்படுது. அடுத்து ரெண்டாவது கிளர்ச்சி வந்து சாந்தலர்களுடைய கிளர்ச்சி. சாந்தலர்கள் மிக முக்கியமாக எங்கே அப்படின்னா ராஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு மலை, ராஜ்மஹால் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்மஹால் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றியில் இருக்கக்கூடிய காடுகளில் வாழக்கூடியவங்க தான் இந்த சாந்தலர்கள். சாந்தலர்கள் என்ன சந்தால் அப்படின்னு போடுவாங்க, சாந்தலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இடத்த விட்டு என்ன செய்கிறாங்க, சில இடங்களில் ஜமீன்தார்கள் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்துறதுக்காக இவங்க இடத்த விட்டு வெளியேற முயற்சி பண்ணுவாங்க. பெரும்பாலும் விவசாயிகள் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வரி கொடுமை தாங்க முடியாமல் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலத்தை விட்டு வெளியேற பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ 2 கிளர்ச்சிக்கு காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும். விவசாயிகளை வரி அதிகமாக கொடுப்பாங்க, அவங்க விவசாயத்தை பயிரிடலாம் விடுவாங்க. ஆனால் நிலம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, வரி செலுத்தணும். வரி கொடுமை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் பழங்குடியினருக்கு நிலமே பிரச்சனையாக இருக்கும். நீ நிலத்தை விட்டு வெளியில் போ, ஏன்னா அவங்க அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக, நிலத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கணுங்கிறதுக்காக இடத்த விட்டு வெளியில் போ அப்படின்னே சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போது சில இடங்களில் கட்டுமான பணிகள் நடக்கும். இப்போ சாந்தலர்கள் கதையிலே அப்படி தான். ரயில்வே கட்டுமான பணியில் ஏற்படக்கூடிய அதிகாரிகள், காவலர்கள் இவங்கெல்லாம் அவங்கள ரொம்ப கொடுமையாக வெளியே துரத்துறதுலே குறியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது திரும்ப என்ன செய்வாங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறோன்னு அனுப்புவாங்க, நிலவரி அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
வட்டிக்கு பணம் கொடுக்க வேண்டாம் இடம் வாங்கி திரும்ப அந்த இடத்த அவன்கிட்ட கொடுத்துருவான். திரும்ப அவன்கிட்ட கடன் வாங்குவான். கடனாளி ஆகி இடத்தையும் வேண்டான்னு கொடுத்துட்டு போயிடுவான். இப்படி ரொம்ப கொடூரமாக வந்து அவங்க இது பண்ணாங்க. அப்போ தான் சாந்தலர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. 1854 தான் இந்த சமூக கொள்ளை நடவடிக்கைகள் ஈடுபடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலேயர்களையும் நிலப்பிரபுகளையும் அடித்து துன்புறுத்தி அவங்க பொருளெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போகிறது. அவங்கள நம்மகிட்ட தான் எடுத்துக்கிட்டு தான் அதை நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை. ஸோ இது வந்து முதல்ல யார் அப்படின்னா பீர் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நடக்கும். பீர் சிங்கிறவருடைய தலைமையில் ஆரம்பிக்கும். மெயினாக யாரை குறி வைப்பாங்க அப்படின்னா அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்க, வர்த்தகர்கள், எல்லாருமே இவங்களை தாக்கக்கூடிய ஆட்களை தான் அவங்க குறி வைப்பாங்க. அடுத்து 1855 காலத்தில் தான் அந்த சித்து கனு அப்படிங்கிற 2 சகோதரர்கள் கிளர்ச்சியை இது பண்ணுவாங்க. சித்து கனு 1855 ஜூலையில் பெரிய அளவில் கிளர்ச்சி நடக்குது. ஜூலையில் பெரிய அளவில் கிளர்ச்சி நடக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பவும் இப்படி தான். அப்போ இவங்களா சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால் கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, தேவ செய்தி வந்திருக்கு, கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, தேவ செய்தி கிடச்சிருக்கு. ஆங்கிலேயருக்கு எதிராக நாங்கள் இந்த நம்ம எதிரிகளுக்கு எதிராக போராடணும், நம்ம இடத்த மீட்கிறதுக்கு கடவுள் எங்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் தான் கூட இருக்கவங்க என்ன செய்வான், வருவான். அப்போ மத நம்பிக்கையை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க, இவங்களும் அந்த கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ விஷயம் தடவிய அம்புகள்லாம் எஞ்சி இது பண்ணுறாங்க. கோடரி கத்திகளை வச்சுலாம் கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் 1855 கடைசியில் என்ன செய்யுது, சாந்தலர்கள் பகுதிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. சாந்தலர்களுக்கான அந்த சட்டம் கொண்டு வராங்க. சாந்தலர் பகுதிகளை ஒழுங்குபடுத்துறதுக்கான சட்டம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. சந்தால் பர்கானா மண்டலம் அப்படின்னு ஒரு தனி மண்டலம் உருவாகிறதுக்கு அந்த சட்டம் காரணமாக அமையுது 1855. அடுத்து 3வது கிளர்ச்சி வந்து பிர்சா முண்டாவுடைய கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. இவங்க எங்கே இருக்கக்கூடியவங்க, ராஞ்சி. எங்கே இருக்குது, ராஜ்யம் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ராஞ்சி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க பின்பற்றக்கூடிய ஒரு விவசாய முறை அப்படிங்கிறது குண்டக்கட்டி விவசாய முறை, கூட்டுச்சொத்து விவசாய முறை அப்படின்னு சொல்கிறதுல இந்த முண்டா மக்கள் ரொம்ப பேர் போனவங்க. இப்போது இவங்க பண்ணிகிட்டு இருக்க இந்த விவசாயத்தில் திரும்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வழக்கம் போல் அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், இவங்களுடைய ஊடுருவனால் அந்த விவசாய முறைங்கிறது சீரழியுது. 1890களில் இவங்க வந்து இடத்தை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படுறாங்க. இடம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஃபேக்டராக காணப்படுது. பழங்குடியினர் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த இயக்கம் அப்படிங்கிறது தோணுது. 1889 புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. 1899 கிறிஸ்மஸில் இந்த வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நடக்குது. அதே மாதிரி பிர்சா முண்டா என்ன செய்கிறார் அப்படின்னா அதுக்கு தலைமை வகிக்கிறார். பிர்சா முண்டாவும் என்ன சொல்லுவார், தன்னை கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லுவார். கடவுள் வந்து இவங்ககிட்டருந்து நம்மளை மீட்கிறதுக்காகத்தான் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். கடவுள்கிட்டையும் எனக்கும் பேச்சுவார்த்தை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இறை தூதர் மாதிரி அவர் தன்னை காட்டிக்கிட்டார். அப்போ தான் இவங்க நம்புவாங்க. ஸோ அப்போ எல்லாருமே அந்த காலத்தில் பயன்படுத்தின யுக்தி என்ன அப்படின்னா, கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால் நான் வந்து உங்களை காப்பாற்றிடுவேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் 1889 1899 வந்து கிளர்ச்சி கிறிஸ்மஸில் நடக்குது. 1900 பிப்ரவரி, இது 12வது மாதம். 2வது மாதத்தில் என்ன செய்கிறாங்க, அடுத்த வருஷம் 1900 இந்த கிளர்ச்சி வந்து அடக்கப்படுது. பிர்சா முண்டாவை கைது செய்கிறாங்க. சிறையிலே அவர் என்ன செஞ்சுறாரு, இறந்து போயிறாரு. 1900 பிர்சா முண்டா இறந்து போயிறாரு. அதுக்கு பிறகு 1908 சோட்டா நாக்பூர் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இந்த சோட்டா நாக்பூர் சட்டம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, பழங்குடியினருடைய நிலத்தில் பழங்குடியினர் தவறாத மற்ற யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிற சட்டம் 1908 தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி நிறையா சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, வனத்தில் போய் பொருள் எடுக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு, அந்த பழங்குடியினருக்கு தான் நிறையா பிரச்சனைகளை பண்ணும். ஆனால் இங்கே நிலம் வந்து பழங்குடியினருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சோட்டா நாக்பூர் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போது இது முழுக்க விவசாயிகள் 2 வகையான விவசாயிகள் கிளர்ச்சி, 3 வகையான பழங்குடியினர் எதிர்ப்பு. இதுக்கப்புறம் 1857 போகலாம்.
57 நடக்கக்கூடிய கிளர்ச்சியை தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல இந்த கிளர்ச்சிக்கான காரணம் என்ன? 1857 கிளர்ச்சிக்கான காரணம் என்ன? காரணம் முதல்ல 1840, 50 இந்த காலகட்டங்களில், எக்ஸாக்ட் இயர் கிடையாது, அந்த காலகட்டங்களில் 2 முக்கியமான கொள்கைகள் கொண்டு வர்றாங்க. ஒன்று வந்து மேலாதிக்க கொள்கை, இன்னொன்று வாரிசு இழப்பு கொள்கை. இந்த 2 கொள்கைகள் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப காரணமாக, கிட்டத்தட்ட 1857னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் அந்த 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 10 வருஷத்துக்குள்ள காலகட்டங்களில் 2 முக்கியமான கொள்கைகள் இருக்குது. ஒன்று வந்து வாரிசு இழப்பு கொள்கை, இன்னொன்று மேலாதிக்க கொள்கை. மேலாதிக்க கொள்கைன்னா என்னென்னா, ஆங்கிலேயர்கள் தங்களை தான் மேல் அப்படின்னு நம்புகிறாங்க. மேலாதிக்கம் அப்படின்னா தங்களை தான் உச்சபட்ச அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குது, இந்தியர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது, டல்ஹௌசியோட வாரிசு இழப்பு கொள்கை. அதனால் சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர் இந்த பகுதிகளை அவர் இணைச்சிக்கிட்டார். அப்போது அந்த பகுதியிலுடைய மக்களுடைய விருப்பமே இல்லாமல் அவங்க யார் கண்ட்ரோலில் போகிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ இந்த 2 மிக முக்கியமான இதாக கருதப்படுது. அதே மாதிரி மேலாதிக்கம்ங்கிறதுனால அவங்க மதத்தை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு எல்லாரையும் கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக. மதம்ங்கிறது எப்போதுமே மக்களை வந்து பெரிய அளவில் தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம விவசாயிகள் கிளர்ச்சியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, மக்களை முதல்ல பிரச்சனைக்கு கூப்பிடும்போது போக மாட்டாங்க. ஆனால் அதை ஒரு இறைவர் சொன்னால், ஒரு இறைவன் சொன்னால், இறைவனுடைய தூதன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எதிர்க்கக்கூடிய அந்த பலம் மக்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மதம் மாற்றம் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா மதத்தை மாற்றும்போது சில பேர் காரணங்களால் மாறுறாங்க, சில பேருக்கு அது பெரிய பிரச்சனையாக அமையுது. இது நம்ம கண்டிப்பாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுனாலே ஒரு கோபம், ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு கோபம் வரும். சரி, அதற்கான இராணுவ காரணம் என்ன? இராணுவ காரணம் என்ன அப்படின்னா, புதுசாக என்ஃபீல்டு ரக துப்பாக்கி கொழுப்பு தடவின தோட்டாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் மாட்டு கொழுப்பு இல்லை பன்றியோட கொழுப்பு வந்து அந்த கலந்துருக்கதா மக்கள் கருதுனாங்க. மாடு வந்து இந்துக்கள் தெய்வமாக நினைக்கிறாங்க, பன்றி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப புனிதமற்றதா அப்படி கருதுகிறாங்க. அப்போ அந்த 2யுமே நாங்கள் பண்ண மாட்டோங்கும்போது அதுவும் மதம் சார்ந்த காரணமாக தான் இருக்குது. இந்துக்களுடைய இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. அதனால தான் பிரச்சனை உருவாகுது. தேசிய உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொன்னோம்னா வேலூர் கழகம் இதுக்கு ஒரு முக்கியமான முன்னோடியாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே இதான் ஃபஸ்ட்டு இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி இந்திய அரசர்களுடைய அதிருப்தி அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, இந்த கழகம் எப்படி தொடங்குது? கழகம் முதல்ல 1857 மார்ச் 29 தான் தொடங்குது. அதே மாதிரி இந்த இதில் வந்து ஜாதி கடந்து போய் கடல் கடந்து போய் போர் புரிஞ்சோம்னா நம்ம ஜாதியை இழந்துருவோம்னு மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க, சிப்பாய்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் பல இடங்களில் பிரச்சனைக்கு வரும்போது இந்திய சிப்பாய்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது இந்திய இராணுவத்தை கூப்பிட்டு போவாங்க. அப்போது இந்த சிப்பாய்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியுது. ஸோ அதனால் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். 1857 மார்ச் 29 முதல்ல புரட்சி தொடங்குது. இந்த கொழுப்பு தடவின தோட்டாவை பயன்படுத்த சொல்லும்போது மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் அதை எதிர்த்து பார்க்பூர் பகுதியில் தன்னுடைய மேலதிகாரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுருவார். அதனால் அவர் கைது செய்து தூக்கிலிடப்படுவார். இதான் கிளர்ச்சியுடைய ஆரம்பம். 1857 மார்ச் 29. ஆனால் புரட்சியாளர்கள் அதுக்கப்புறம் மீரட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. 1857 மே 11 மீரட்டில் வெளிப்படையாக சிப்பாய்கள் எல்லாரும் கிளர்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தொடக்கம். அதுக்கப்புறம் மீரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க, தில்லி நோக்கி நகர்றாங்க, செங்கோட்டையை கைப்பற்றுறாங்க, பகதூர் ஷாவை மாமன்னராக அறிவிக்கிறாங்க. 2ஆம் பகதூர் ஷா முகலாயர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடியவர் 2ஆம் பகதூர் ஷா. இவர் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசராக அறிவிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதனுடைய எல்லா இப்போ இங்கிலாந்து கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது வரைக்கும் எல்லாமே புரட்சியாளர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா பழைய முறைக்கு போயிடணும் நம்ம எப்படியாவது. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நானா சாஹிப் வந்து என்ன நினைப்பார், அவர் வந்து பேஷ்வா 2ஆம் பாஜிராவுடைய தத்துப்பிள்ளை, அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறதா வந்து ஆங்கிலேயர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டிடுவாங்க. அப்போது அவருக்கு என்ன கோவம் வரும்னா, இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் எங்களை மாதிரி பேஷ்வாக்களால் ஆளப்பட்டது, இப்போ இவனுக்கு ஏன் நம்ம வரி கொடுக்கணும், இவன் நமக்கு தரமாட்டேங்க, நம்ம பகுதியை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட கோவம். திரும்ப நம்மளும் நம்ம சண்டை போட்டு நம்ம இடத்த வாங்கிக்கலாம். அதே மாதிரி ராணி லட்சுமிபாய்க்கு ஜான்சி வந்து அது என்னது நம்மளுடைய டல்ஹௌசியோட வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக
என்ன செய்வாங்க, அந்த நாட்டை இணைச்சிக்கிடுவாங்க வாரிசு இல்லைங்கிற காரணத்துக்காக. அப்போ என்னுடைய பகுதி திரும்ப எனக்கு வேணும். அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆட்சியை நிறுவனம் இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ யாருமே இல்லாத பொதுவாக விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்தது, ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி இருந்தது, முகலாயர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அப்போ முகலாயர்களில் மீதி இருக்கக்கூடிய ஆள் யார், இப்போ இருக்கக்கூடிய வம்சத்தில் வரக்கூடிய ஆள் யார், இரண்டாம் பகதூர் ஷா. அப்போ இரண்டாம் பகதூர் ஷாவை நம்ம மன்னன் ஆக்கிடுவோம். இதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருந்துச்சு. அப்போது இந்த கிளர்ச்சிகளுடைய மிக முக்கியமான விஷயமா இருந்தது பழைய முறை ஏற்கனவே இருந்ததே பெட்ரு, நீங்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அவங்க புதிய முறைக்கு போகல, இனிமேல் அடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு போகல, நம்ம ஏற்கனவே இருந்ததுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இந்த கிளர்ச்சிகளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதில் முக்கியமான ஆட்கள் யாருன்னா, டெல்லி யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா பகதூர் ஷா ஜாஃபர், அதாவது இரண்டாம் பகதூர் ஷா, முகலாய மன்னர்களில் வயதான இரண்டாம் பகதூர் ஷா. கான்பூர் நானா சாஹிப் தாந்தியா தோப்பு கண்ட்ரோலில் இருக்குது. ஜான்சி ராணி லட்சுமி பாய். லக்னோவில் பிரச்சனை பண்ணுறது யார் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். பரேலியில் கான் பகதூர் கான். அடுத்து பனாரஸ், அலகாபாத், ஆக்ரா, குவாலியர் இந்த மாதிரி இடங்கள்லையும் புரட்சி அப்படிங்கிறது தீவிரமாக பரவுது. அடுத்து கிளர்ச்சி அடக்கப்படுறது. இந்த கிளர்ச்சி அடக்கப்படுறது எப்போ அப்படின்னா 1857 ஜூனில் கிட்டத்தட்ட அந்த கிளர்ச்சி அடக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. தில்லி, மீரத், ரோஹில்கண்ட், ஆக்ரா, கான்பூர், லக்னோ, பனாரஸ் இந்த பகுதிகளெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கிளர்ச்சியை கடுமையான முறையில் அடக்குனாங்க. அதுக்கப்புறம் இராணுவ சட்டங்கள் அப்படிங்கிறது மிக கடுமையாக விதிக்கப்படுது. ஸோ கிளர்ச்சியை ரொம்ப கடுமையாக ஒடுக்கியிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் இவ்வளோ பெரிய எதிர்ப்பை எங்கேயுமே பார்த்ததில்லை. சின்ன சின்ன இடங்களில் எதிர்ப்பு வரும், ஒரு சின்ன ஊரில் பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பல இடங்களில் சேர்ந்து வந்த முதல் எதிர்ப்பு இதுங்கிறதுனால தான் இதை முதல் இந்திய போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால் இந்த இதை கடுமையாக அவங்க அடக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். தோல்விக்கான காரணம் ஒருங்கிணைப்பு, திட்டமிடல் இல்லாமை. இப்போது அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பிளான் பண்ண டேட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க, மீரட்டில் புரட்சியில் ஈடுபட்டுருவாங்க. மங்கள் பாண்டே அவர் டக்குன்னு சிந்திக்காமல் டக்குன்னு தன்னுடைய மேலதிகாரை சுட்டு கொண்டுருவார். அதுக்கப்புறம் இவங்க கிளர்ச்சி பண்ணும்போதும் பெரிய அளவில் என்ன செய்வாங்க, திட்டமிடம் இல்லாமல் டக்குன்னு பகதூர் மன்னனாக்கிடணும் அப்படிங்கிற வேகத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா டெல்லியை நோக்கி போவாங்க. யார்கிட்டையுமே ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்காது. இப்போதைக்கு சண்டை போடணும், அடித்து போயிட்டே இருக்கணும், எல்லாரையும் கூட சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. தவிர இதை நம்ம திட்டமிடணும், யார் இதுக்கு பொறுப்பேற்பா, இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் பெரிய கூட்டத்தோடு வந்தால் என்ன செய்ய முடியும், மற்ற இடங்கள்லேருந்து ஆட்களை வர வச்சா என்ன செய்யலாம், நம்ம இப்போ இருக்க படையை வச்சு அடிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் திட்டமிடல்ங்கிறது அவங்கக்கிட்ட ஜீரோ தான். அடுத்து தொடர்பு வசதி குறைபாடு. பெரிய அளவில் காண்டாக்ட் பண்ண முடியலை. ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க வசதி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேலூர் கரகம் நடந்தோடனே வெளியில் இருந்துட்டு போய் அங்கே போய் தகவல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட தகவல் சொல்கிறதுக்கு நவீன முறைகள் இருந்துச்சு. அதனால் அந்த எந்த இடத்துல பிரச்சனை நடக்கும் மற்ற இடத்துலேருந்து ஆள் என்ன செஞ்சுருவாங்க, எல்லா இடத்துலையும் பாதுகாப்புக்குன்னு ஒரு படையை நிற்பாட்டி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் டக்குன்னு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு படை பிரிவு போய் என்ன செஞ்சிடும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். அதனால் ஆங்கிலேயர்களுடைய இராணுவ வலிமை, ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. கிளர்ச்சி தலைவர்கள்ட்ட பெரிய அளவில் ஒற்றுமைங்கிறது இல்லை. எல்லாருமே அவங்கள பெருசாக நினச்சாங்க, அவங்க இடத்துக்கு அவங்க திரும்ப போகணும் அப்படிங்கிறது தான் இதாக இருந்துச்சு. தவிர நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரச்சனை ஆங்கிலேயர்கிட்ட சண்டை போடுவோம்னு நினச்சாங்களே தவிர மற்றபடி அவங்களுடைய குறிக்கோளுங்கிறது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என் பகுதி கிடச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லாருக்கும் ஒரு ஆங்கிலேயருக்கு விதமான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதை ஒரு ஒற்றுமையாக ஒருமைப்படுத்த எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்சிக்கான விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1858 நவம்பரில் விக்டோரியா மகாராணியார் பேரறிக்கை அப்படிங்கிறத கானிங் பிரபு அலகாபாத் அறிக்கைன்னு சொல்லுவாங்க, அங்கே வாசிப்பார். அப்போ தான் முதல் முறையாக இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆட்சிக்கு போகுது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலனி நாடுகளில் ஒரு நாடாக என்ன செய்யுது, இந்தியா மாறுது. முதல் முறையாக கம்பெனி அங்கங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க முதல் முறையாக நேரடியாக இங்கிலாந்து ஆட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா போகுது. அப்போ ஒரு புதிய பதவியை கொண்டு வராங்க. இந்திய செயலாளர் அப்படிங்கிறவர் அமைச்சரவை உறுப்பினராக இருப்பார். அவர் தான் இங்கேருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இந்தியாவுக்கான அரசு செயலாளராக இருப்பார். அடுத்து இந்திய இராணுவத்தில் மறுசீரமைப்பு கொண்டு வராங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் பெரிய அளவில் இருக்கிறத மட்டுமே நம்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இராணுவத்திலையும் பண்ணுறாங்க. அதுதான் இந்திய அரசு சட்டம். 1858 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது
கொண்டு வரப்படுது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நவம்பரில் கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியா காலனி நாடுகளில் ஒரு நாடாக என்ன செய்யும், மாறும். அடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே போயாச்சு. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகள், விவசாயிகளுடைய கிளர்ச்சிகள். அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே வரும்போது 2 முக்கியமான விவசாயிகள் கிளர்ச்சி. ஒன்று இண்டிகோ கிளர்ச்சி 1859 60 வரைக்கும். அடுத்து தக்கான கலவரங்கள் 1875. ஸோ இந்த இண்டிகோ கிளர்ச்சிங்கிறது வங்காளத்தில் நீல் சாகுபடி கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது, நீலச்சாயம். அது ஒரு வகையான கருநீல சாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கையாக அந்த ஆடைகளுக்கு வண்ணம் ஏற்றக்கூடிய ஒரு சாயம் உருவாகக்கூடிய செடி. அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஆங்கிலேயர்களுக்கு ஆடை தொழில் தான் பண்ணுறாங்க பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியில். அப்போது அவங்களுக்கு தேவையான இந்த நீலச்சாயம் தேவை அப்படின்னா அங்கே பெரிய அளவில் பயிரிட முடியாது. இங்கே விவசாயிகளை அந்த இதில் என்ன செய்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இவ்வளோ இடம் ஒரு விவசாயி இருந்தாம்னா இந்த இவ்வளோ இடத்துல அவன் என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக இண்டிகோ அப்படிங்கிறத பயிரிடணும், அந்த கருநீல சாயம் அப்படிங்கிறத பயிரிடணும் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது பயிரிடுறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் இல்லை அப்படிங்கிற காரணம் சொல்லும்போது கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து அவனை வட்டிக்கார வச்சு கடன் கொடுக்க வைக்கிறாங்க. திரும்ப அவன் அதுக்கும் என்ன செய்கிறான், இதாகிறான். இன்னும் சொல்லப்போனால் விளைச்சலில் ரொம்ப கம்மியான குறைவான காசு தான் கொடுக்காங்க. அவங்க பெரிய அளவில் விளைச்சலை கொண்டு போனாலும் அந்த விளைச்சலில் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, வருமானத்துக்கு இல்லை, அந்த பயிருடைய முதல் கூட கிடைக்காத அளவுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இந்த விவசாயிகளுக்கு பெரிய அளவில் கோவம் வருது. ஸோ தானிய பயிர் போடுறதுக்கு பதிலாக சாயத்தை போட சொன்னால் எப்படி கோவம் வரும்? அது வரைக்கும் முறைங்கிறதே விவசாயிகள் பயிரிடுவாங்க, தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பயிரிடுவாங்க. உணவுப் பொருட்களை பயிரிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவ்வளோ உணவு தேவைங்கிறத எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ரூபாயை அப்போ இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காடிகள் இல்லை அவன் தெருவில் பண்டமாற்று முறைப்படியோ இது ஒரு பண முறைப்படியோ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், விற்று அவனுடைய பொருளை அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தான். அப்போ உணவு பயிரிட முடியாது அப்படிங்கும்போது அவனுக்கு உணவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இது கட்டாயமாக நீ இண்டிகோ பயிரிடணும். அப்போ சோத்துக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு அவன் குடும்பத்துக்கு சாப்பாடே போடாமல் ஏதோ ஒருத்தனுடைய வணிக நோக்கத்துக்காண்டி கருநில சாயத்தை பயிரிடணுங்கும்போது அவனுக்கு என்ன செய்யணும்? அப்போது அதையும் மீறி அவங்க பயிரிட்டு இது பண்ணால் கூட அதுக்கு உரிய பணத்தை கொடுக்காம அவங்கள வஞ்சிக்கும் போது இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் விவசாயிகள் இது பண்ணுறாங்க. ஒருத்தர் வாங்கின கடனை திரும்ப அவர் பையன் அவர் பேரன் அப்படின்னு அவங்களுடைய தலைமுறைக்கே அது கடத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதனால் அவங்க ரொம்ப கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பிரச்சனையில் ஈடுபடுறாங்க. முதல்ல 1859 வங்காளத்தில், இது வங்காளத்தில் தான் நடக்கும். வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் விவசாயிகள் நாங்கள் இனி இவ்வளோ நாள் இனி சொன்னதை கேட்டுட்டோம், இனிமேல் நாங்கள் விவசாயம் இதெல்லாம் பயிரிட முடியாது, இண்டிகோ பயிரிடத்தை நிப்பாட்ட போகிறோம், இப்படி தான் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் சாப்பாடு உணவுப் பொருளை தயாரிப்போம், எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயாரிப்போம், இனிமேல் நாங்கள் இந்த கருநில சாயத்தை தயாரிக்கணுங்க அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சண்டை போடுறாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். இப்போது இண்டிகோ கிளர்ச்சி தொடக்கப்பட்டுருச்சு 1859. ரொம்ப கொடுமையான முறையில் அடக்கப்படுது. அதனால் அந்த கிளர்ச்சி பண்ணனால ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னது அப்படின்னா 1860 இண்டிகோ ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டது. இண்டிகோ ஆணையம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னா நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதுவார். அந்த நாடகம் நீல் தர்பன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற பொருளில் வரும். இண்டிகோவின் கண்ணாடி. ஸோ அந்த என்னென்னா தீன்பந்து மித்ரா எழுதக்கூடிய அந்த நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகம் அப்போ தான் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு பண்ணை வாங்கிட்டு தான் அதில் இந்த மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ அவங்களில் நல்லவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் நிறைய பேர் இதை வாசித்து பார்க்குறாங்க. வாசித்து பார்த்த பிறகு தான் இந்த இடத்துல இந்த மக்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிய வருது. அது ஒரு நாடகமாக யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா தீன்பந்து மித்ரா அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். அடுத்து தக்கான கழகம். தக்கான கழகம் 1875. தக்கான பகுதி அப்படிங்கும்போது குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. குஜராத் பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்துட்டு அந்த அதிக அளவில் வரி விதிக்கிறாங்க.
வரி விதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வரியை அவங்க செலுத்த தவறிட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை ஏலம் விட்டுறலாமா. அந்த நிலத்தை ஏலம் விட்டு அதேவே எடுக்காடோ அந்த ரூபாயில் அவங்க அதை ஈடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரும்போது ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் கடன் வந்தோடனே என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, பொதுவாக இது தக்கான கலக்கம் பெரிய அளவில் நிறைய கிட்டத்தட்ட 30 கிராமங்களில் வந்து பரவுனதாக சொல்கிறாங்க. கிராம மக்கள் பெரிய அளவில் தலைவர்கள் இல்லாமல் கிராம மக்களின் எழுச்சி நம்ம பார்த்தோம்ல, கிராம மக்கள் பெரிய அளவில் சண்டை போடக்கூடிய ஒரு கிளர்ச்சி தான் இந்த தக்கான கழகம். 1875 மே பூனாவிலையும் ஒரு முக்கியமான ஒரு இடம், அது என்ன அப்படின்னா சூபா அப்படிங்கிற ஒரு பகுதி. பூனாவில் சூபா அப்படிங்கிற பகுதி, அகமது நகர் பகுதிகளில் இந்த நிகழ்வுகள் வந்து நடக்குது. வட்டிக்கு கொடுக்கக்கூடிய பதிவேடு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிற்காலத்தில் தக்கான விவசாயிகள் நிவாரண சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது. அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் 1870 1885. ஸோ 85ங்கிறது தான் அது நிறுவப்பட்ட ஆண்டு. ஆனால் அதுக்கான காரணம் வந்து 1770, அதாவது ஒரு அந்த பீரியட் இது வர்றதுக்கான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தேசியத்தோட எழுச்சி 19ஆம் நூற்றாண்டுடைய 2வது பாதி, அதாவது 1800க்கு அப்புறம் அந்த பாதியில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆங்கில கல்வி மூலமாக நிறைய பேருக்கு புதிய சிந்தனை வருது. தேசியம் அப்படிங்கிற ஒரு வங்காளத்தில் உள்ளவரும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தரும் எங்கேயோ போய் படிக்கிறாங்க, இங்கிலாந்து போய் படிக்கிறாங்க, திரும்ப அவங்க சிந்திச்சுக்கிறாங்க. இப்படி பல நாடுகள் இவ்வளோ சுதந்திரம்லாம் வாங்கியிருக்கு, நம்ம ஏன் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும், அவர் நம்ம நாட்டில் வந்து நம்ம மக்கள் அடிமைப்படுத்தியிருக்காங்க, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நிறைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வருது. நம்ம மக்களை படிக்க வைக்கிறது மூலமாக இதை நம்ம இது பண்ணலாம், நம்ம பத்திரிக்கையை ஆரம்பிக்கிறது மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், இப்படி நிறைய விஷயங்களை அவங்க உருவாக்குறாங்க அந்த படித்த இளைஞர்கள். அடுத்ததாக இந்த தாதாபாய் நவ்ரோஜியோட ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மளுடைய செல்வ கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி சுரண்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன் வச்சிருப்பார். அதே மாதிரி ரோமேஷ் சந்திரதத் அப்படிங்கிறவரும் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எப்படி சுரண்டினாங்க, இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியா வந்து சிவாஜி இந்தியா வந்து ஏழை நாடு இல்லை, அதை ஏழை நாடாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எப்படி இந்தியாவை சுரண்டினாங்க அப்படின்னு பொருளாதார ரீதியாக நிறைய விமர்சனங்கள் ஆங்கிலேயர்கள் மீது வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்துனது மட்டுமே இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடிட்டாங்க, நிறைய திருடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக நிறைய பேர் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காங்கிரஸ் நிறுவனத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன அமைப்புகள் வருது. இப்போ 1852 சென்னை வாசிகள் சங்கம்னு ஒன்று இருப்பாங்க, நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு வணிகர்களுடைய அமைப்பாக இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்களை பேசுகிறாங்க. அடுத்து 1866 கிழக்கிந்திய அமைப்பு அப்படிங்கிறது நிறுவப்படுது. 1870 பூனா சர்வஜனிக் சபா, 1884 சென்னை மகாஜன சபை. காங்கிரஸ் ஆரம்பித்தோடனே அந்த அமைப்பை அதில் இணைச்சிருவாங்க. 1885 பம்பாய் மாகாண சங்கம். அப்போ காங்கிரஸும் ஐஎன்சி ஆரம்பித்த வருஷம் தான் பம்பாய் மாகாண சங்கம்ங்கிறதையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான அமைப்புகள். இந்த அமைப்புகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சென்னை வாசிகள் சங்கம், அடுத்து கிழக்கிந்திய அமைப்பு, பூனா சர்வஜனிக் சபா, சென்னை மகாஜன சபை, பம்பாய் மாகாண சங்கம், கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் வந்து ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒருத்தரால் ஆரம்பிக்கப்படுது. 1885 டிசம்பர் 28 மும்பையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. அதோட முதல் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா சி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தலைமை இருக்கிறாரு. அதில் 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ தலைவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த காங்கிரஸோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கோரிக்கைகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், ஆங்கிலேயர்கிட்ட கோரிக்கையை வச்சு நமக்கு தேவையானதை இது பண்ணுவோம், மனு மூலமாக நம்ம போராடுவோம், அகிம்சை வழியில் போராடுவோம். அதுதான் முதல்ல இவங்களுடைய மெத்தட். அப்படின்னா அகிம்சை வழியில் நம்ம கேட்போம், மனு செய்வோம், கேட்போம் ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிடுவோம். ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட விசுவாசமாக இருந்து நம்ம வாங்கிக்கிடுவோம். அப்படி தான் இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்க. அது காரணம் என்ன, இங்கே அதை தோற்றுவித்தவர் யார், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலேயர் தான் இதை ஆரம்பிக்கிறார். அவர் நமக்கு சஜஷன் சொல்கிறாரு. சொல்லும்போது இவங்களும் அவரை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதில்
அவர் வந்து அப்போ நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க மாட்டார். நம்ம வந்து கேட்டு வாங்குவோமே, நம்ம சொல்லி பார்ப்போமே, நம்ம சொன்னால் நிறைய பேர் சொன்னால் கேட்பாங்க, நம்ம படித்தவங்கெல்லாம் போய் பேசி பார்ப்போம், நம்ம ரெக்வஸ்ட் வைப்போம். ரெக்வஸ்ட்டில் உருவானது தான் காங்கிரஸ். ஸோ எல்லாத்துக்கும் மனு செய்கிறது அப்படி அவங்ககிட்ட கெஞ்சி கேட்போம். இறைஞ்சுதல் கொள்கைன்னு கூட கடுமையான விமர்சனம் வைப்பாங்க தீவிரவாதிகள். அப்போது அப்படிப்பட்டதான சிந்தனைகள் தான் காங்கிரஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் சில விஷயங்களை முக்கியமானதை பேசி ஐசிஎஸ் தேர்வு ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதே மாதிரி அந்த நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள், மாகாண மத்திய சட்டமன்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்படுறது இவங்க தானே, அப்போ அதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இராணுவ செலவை குறைக்கணும், உள்நாட்டு வரியை குறைக்கணும், இப்படி மக்கள் நலனை நிறையா அவங்க வந்து பேசுனாங்க. தொடக்க காலத்தில் காங்கிரஸுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வன சட்டத்தை இது பண்ணணும், காவல்துறையை சீர்திருத்தணும், இப்படி நிறையா கோரிக்கைகளை வச்சாங்க. அடுத்து வங்கப்பிரிவினை கர்சன் பிரபு தான் பிளான் பண்ணி என்ன செய்வார், புத்திசாலித்தனமாக இவங்களுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தை ரெண்டாக பிரிப்பார். வங்காளத்தை ரெண்டாக பிரித்தோம்னா இந்து முஸ்லீமும் சண்டை போட்டு கிடப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முதல்ல 1905 அக்டோபர் 16 அந்த விஷயத்தை வங்காளத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக என்ன செய்வாங்க, அதிகாரப்பூர்வமாக பிரிவினையாக ஆக்குவாங்க. அதை துக்க நாள் அப்படின்லாம் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, துக்க நாளாக அனுசரிப்பாங்க. கங்கை நதியில் போய் புனித நீராடிட்டு வந்தே மாதரம் பாடலாம் என்ன செய்வாங்க, பாடுவாங்க. இப்படி வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு. ஸோ துக்க நாள் அப்படின்னு வங்காளத்தில் கொண்டாடப்பட்டது அனுசரிக்கப்பட்டது 1905 அக்டோபர் 16. இவர் என்ன சொல்லுவார், வங்காளம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை நிர்வாகம் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் நிர்வாக காரணத்துக்காண்டி பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். கர்சன் பிரபு சொல்லக்கூடிய காரணம் நிர்வாக காரணம். ஆனால் உண்மையான காரணம் இந்து முஸ்லீம்களுக்கு பிரச்சனையை உருவாக்குறதுனால ரெண்டு பக்கம் பிரிக்கும்போது இது போயடா நீ அங்கே போ நீ அங்கே போன்னு சண்டை வரும்ல. இப்போவுமே ஏதாவது ஒரு கருத்து ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட இதுக்கு சொன்னால் என்ன செய்வாங்க, நீ எங்கே இருக்காத நீ அங்கே பேர், நீ நியாயமாக சொன்னால் கூட நீ இங்கே இருக்காத அங்கே பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வருது. அதே மாதிரி தான் ரெண்டாக பிரிக்கும்போது மதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுடலாம். முதல்ல அவன் அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை பார்க்கவே மாட்டான், நம்மளை கண்டுக்கிடவே மாட்டான். இவன் அரசாண்டுட்டு போகிறான், நம்மகிட்ட இவன் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அந்த மத பிரச்சனை தான் இருக்குமேங்கிறதுக்காக அவர் வந்து பெரிய சதி திட்டத்தை தீட்டுறாரு. அதே மாதிரி இந்து முஸ்லீம்லாம் ஒன்றா சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அப்போது இதை பிரித்து விட்டுட்டோம்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த வங்க பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் மிதவாத தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, சரி இவ்வளோ நாள் நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை இது பண்ணுவாங்களே தவிர பெரிய விஷயங்களை அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. மனு பண்ணுறது கோரிக்கை பண்ணுறதுலாம் பெரிய அளவில் பயன் இல்லை அப்படிங்கிறத அப்போ தான் என்ன செய்கிறாங்க, மிதவாத தலைவர்களும் என்ன செய்கிறாங்க, உணர்கிறாங்க. அப்போ இதுக்கு மாற்றாக நம்ம ஏதாவது வழி தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. அப்போது இந்த சுதேசி இயக்கம் வங்க பிரிவினையை திரும்ப பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் அப்படின்னா, சுதேசி அப்படின்னா ஒருத்தருடைய நாடு, சொந்த நாடுன்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னா சொந்த நாடு, சுதேசி அப்படின்னா சொந்த நாடுன்னு அர்த்தம். அப்போது என் நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளை தான் நான் வாங்குவேன், அந்நிய பொருளை நான் புறக்கணிப்பேன். அப்போது ஆங்கிலேயர்களுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் என்ன, துணி வியாபாரத்துலேருந்து எல்லாமே அவன் கொடுக்க பொருளை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதை வாங்கலை அப்படின்னு பெரிய அளவில் புறக்கணிச்சா அவனுக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திப்பான். அப்போது அந்த முதல் இதை நம்ம கை வைப்போம். அப்போ ஆங்கிலேயர்கிட்ட போய் சண்டை போடணும்னு இவங்க முடிவெடுக்கலை, சுதேசி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்காங்க. அப்படின்னா நம்மளே உற்பத்தி பண்ணுவோம், விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம ஆட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய துணியை வாங்குங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. சுதேசி இயக்கத்தை அந்நிய பொருட்களை தீயிலிட்டு கொளுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ முன்னெடுக்கிறாங்க. இதுதான் அந்த இயக்கம், சுதேசி இதுக்கான ஒரு இயக்கம். இப்போ இந்த சுதேசி இயக்கத்துடைய போக்கு அப்படிங்கும்போது 1905 1911 வரைக்கும் 4 வகையான போக்கு. முதல்ல மிதவாத போக்கு. அவங்க இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, மனுக்கள் கோரிக்கை மூலமாக நம்ம வந்து இது பண்ணலாம், தீர்வு காணலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ரெண்டாவது ஆக்கப்பூர்வ சுதேசி. நம்ம கண்டிப்பாக அடுத்தவனுடைய பொருள், அது ஜல்லிக்கட்டு வரும்போது
வேறு பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, தமிழர்களுடைய குளிப்பானம் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரு வேகத்தில் என்ன செய்கிறாங்க, சுதேசி பொருட்களுடைய பயன்பாடை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். நம்மளுடைய பொருட்கள், நம்மளுடைய துணி, நம்மளோட சோப்பு, நம்மளோட தீப்பெட்டி, தேசிய கடை, நம்ம ஆட்கள். இதில் வரதராசனார் கூட ஒரு கடிதம் எழுதுவார், அதில் அழகாக சொல்லுவார், நம்ம தமிழர்கள் திறந்திருக்கக்கூடிய கடை தூரத்தில் இருந்தாலும் நீ அங்கே போய் சாப்பிடு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் சொல்லுவார், தொலைவில் இருந்தாலும் நீ அதை போய் சாப்பிடு, பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காகவோ விலை குறையாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடாம, விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம ஊருக்காரையும் கடை வச்சுருக்கிறதுல போய் சாப்பிடு அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் சொல்லுவார். ஸோ அதை மாதிரி அந்த கடைகள் எல்லாம் உருவாகுது, நம்ம ஆட்கள் பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க. அடுத்து 3வது தீவிர தேசியவாதம். லால் பால் லால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லால்னா லாலா லஜபதி ராய், பால்னா பால கங்காதர திலகர், இன்னொரு பால் அப்படிங்கிறது பிபின் சந்திரபால். இப்போ லாலா லஜபதி ராய் பஞ்சாபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர், பால கங்காதர திலகர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலைவர். திலகர் தான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே திருன்னு சொன்னவர். கணபதி பண்டிகை மூலமாக இந்த பண்டிகைகள், விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி அந்த பண்டிகைகள் மூலமாக, கணபதி பண்டிகை மூலமாக இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு அறைகூவல் விட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிபின் சந்திரபால் வங்காளத்தை சார்ந்தவர். இவங்கெல்லாம் தீவிரமாக எதிர்க்கிறாங்க, ஆங்கிலேயர்களை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான் இது. எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தீவிர தேசியவாதினா யார்? வஉசி. ஆங்கிலேயர் எதிர்த்து கப்பல் கம்பெனியை தொடங்கியிருப்பார். அடுத்ததாக புரட்சிகர தேசியவாதம் என்ன செய்வாங்க, ஆயுத போராட்டம், ரகசிய அமைப்புகள் மூலமாக சண்டை போடுறது. எடுத்துக்காட்டால் இங்கே நம்ம வாஞ்சிநாதன்லாம் பண்ணார்ல, அதே மாதிரி. மறைமுக எதிர்ப்பு. இது எதை நோக்கி கொண்டு போச்சு அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நோக்கி, அரசியல் சிந்தனையை நோக்கி கொண்டு போகுது. சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது அந்நிய பொருட்களை, முதல்ல சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கும் போது அது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், நம்ம நாட்டு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவனுடைய எல்லாத்தையுமே நம்ம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய அரசு பள்ளிகளை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, அரசு வேலையை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, கல்லூரி, நீதிமன்றம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் சுதேசி இயக்கம் என்ன செய்யுது, மாற்றுப்பாதையில் இது பண்ணுது. திரும்ப இந்த சுதேசி இயக்கத்தோட தீவிரத்தினால திரும்ப அந்த வங்காள பிரிவினை அப்படிங்கிற கோரிக்கை அதாவது திரும்ப பெறப்பட்டது. 1911 வங்காளம் மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டு நிர்வாக ரீதியாக ரெண்டையும் பிரிக்கலை அப்படிங்கிற அறிவிப்பை விட்டாங்க. சுயராஜ்யம். அப்போது முதல்ல வங்க பிரிவினை நடக்கும். வங்க பிரிவினை நடந்ததுக்கப்புறம் அதோட விளைவாக என்ன வரும், அதோட விளைவாக தான் சுதேசி இயக்கம்னு வரும். ஸோ ஒருவேளை இந்த காலவரிசையில் கேட்பாங்க, அப்போ வங்க பிரிவினையும் நம்ம படிச்சிருப்போம், எவ்வளோ 1905, சுதேசி இயக்கமும் 1905. அப்போது எதை ஃபஸ்ட்டு எழுதணும், வங்க பிரிவினை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதோட காரணத்தினால தான் சுதேசி இயக்கம் வந்துச்சு. அப்போ இதை படிச்சிருந்தா தான் நமக்கு என்ன தெரியும். அடுத்து இந்த சுதேசி இயக்கம் தான் நமக்கு என்ன வருது, சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்துச்சு. அப்போது அவன் பொருளை புறக்கணிச்சிட்டு நம்ம பொருளை வாங்குகிறோம், அவன் துணியை புறக்கணிச்சிட்டு நம்ம துணியை வாங்குகிறோம், மொத்தமாக அவனே புறக்கணிச்சிட்டு நம்மளே ஆட்சி பண்ணலாங்கிற அந்த சுயராஜ்யம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. முக்கியமான காரணம் இந்த சுதேசி இயக்கம் தான். அதுக்கப்புறம் வங்காளத்தை திரும்ப வாங்கினோன்னே இது தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போவும் நம்ம வெளிநாட்டு குடிக்காமலாம் இருக்கோம். ஸோ திரும்ப அந்த கான்செப்டில் நம்ம வந்துடுவோம். அதோடைய தீவிரத்தன்மை குறையும் போது திரும்ப பழைய இதுக்கு வந்துடுவோம். அப்போது அதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமானது என்னது அப்படின்னா இந்த சுயராஜ்யம்ங்கிறது. இனிமேல் நமக்கு அரசியல் சுதந்திரம் வேணும், நம்ம ஆட்களை நம்மளே ஆட்சி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை தீவிரவாத தலைவர்கள் முன்னெடுக்கிறாங்க. தன்னாட்சி, எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற கோரிக்கையை என்ன செய்யுது, அதுக்கப்புறமா அதுதான் வலுப்பெற்றது. அதன் விளைவாக தோணுது தான் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1916 1918. 1914 முதல் உலகப் போர் ஆரம்பிக்குது. இந்த நம்மளுடைய தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, சுயராஜ்யங்கிற ஒரு கான்செப்ட் அவங்ககிட்ட ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல் உலகப் போர் நடக்குது. முதல் உலகப் போர் நடக்கும்போது பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க. மிதவாத தாராளமயமான தலைமைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போது ஆதரவு கொடுக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவும் பிரிட்டிஷ்க்கு இருக்குது. அப்போ என்ன நினச்சாங்க இந்தியர்கள், நம்ம இவங்களுக்கு ஆதரவாக சண்டை போட்டோம்னா நமக்கு இவங்க ஒரு தன்னாட்சிங்கிறத தருவாங்க. தன்னாட்சின்னா அப்போது முழுமையான சுதந்திரத்தை நினைக்காம ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி பகுதியில் காலனிக்கில் நம்ம சுதந்திரமாக நமக்குன்னு சில இது கொடுப்பாங்க,
நம்ம ஆட்சி பண்ணி இப்போ கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்புகள் மாதிரியான ஒரு அதிகாரத்தை இவங்க எதிர்பார்த்தாங்க. அப்படி தான் சொல்லணும். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இவங்க நமக்கு ரோடு போடணும், நமக்குள்ள சின்ன பிரச்சனைகளை தீர்த்துக்கிடணும், இந்த மாதிரி இருக்க மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சியில் தன்னாட்சி, ஆங்கிலேயருடைய ஆட்சி பகுதியில் தங்களுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து வேணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் எப்போவுமே தங்களுக்கு தேவையான போது பயன்படுத்திக்கிடுவாங்க, தேவையில்லாத போது அதை வந்து விட்டுருவாங்க. போருக்கு பிறகு நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் தன்னாட்சி கிடைக்குங்கிற நம்பிக்கையே முழுசாக யாருக்கு போயிடுச்சு? இந்தியர்களுக்கு போயிடுச்சு. குறிக்கோள் நிறைய இல்லை. அதனால் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக உருவாச்சு. தன்னாட்சி இயக்கம் உருவாக்கு காரணம் என்னென்னா, ஆங்கிலேயர்கள் முதல் உலகப் போரில் பங்கு பெறும்போது ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இந்தியர்கள் பங்கு பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்படும் நம்பி அதை சண்டை போடுறாங்க. அது போர் முடிஞ்சும் இவங்க வழக்கம் போல் பழைய நடைமுறையை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து தன்னாட்சி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குறிக்கோள் எதாக இருந்துச்சு, இதை கிடைக்கல. ஸோ இதுதான் தன்னாட்சி இயக்கம் தோன்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சி, அதாவது ஹோம் ரூலுங்கிறது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான், அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மாதிரி ஆங்கிலேய பேரரசுக்குள் நம்ம இருக்கோம். அவங்க பெரிய ஆட்சி பகுதியில் அவங்க தலைமையாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பண்ணட்டும், அவங்களுக்கு கீழே நம்மளும் நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வோம், நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு சுதந்திரத்தை நோக்கி போகணும், டொமினியன் அந்தஸ்தாவது கொடுங்க, அதாவது அந்த பகுதியோடைய டொமினியன் ஆட்சி அப்படிங்கிறதாவது கொடுங்க. டொமினியன்னா முழு அதிகாரம் இல்லாமல், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில மாநிலங்களுக்கு இருக்கிற பவர் மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கு கிடையாது. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக யார் ஆட்சி பண்ணுவா? துணைநிலை ஆளுநர் பண்ணுவாங்க. அங்கே அவருக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு இருக்க மாநிலத்துக்கு இருக்க அதிகாரம் யூனியன் டெரிட்டரிக்கு இருக்காது. அதே மாதிரி இவங்க டொமினியன்கிறது உச்சபட்ச அதிகாரம் ஆங்கிலேயர்கள்ட்ட இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்குன்னு சில அதிகாரம் வேணும்னு முறையிடுறாங்க. அரசியல் சாரா வழிமுறைகள் மூலம் அடையணும், அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நிறையா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் ஒன்றுனா, ஒன்று திலகர், இன்னொன்று அன்னி பெசன்ட் அம்மையார். ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, பத்திரிகை மூலமாக இது பண்ணாங்க. இவர் இந்த வழிபாடுகள், விழா ஃபங்க்ஷன் பண்டிகை மூலமாக, பண்டிகை கொண்டாடுறது மூலமாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். தன்னாட்சிங்கிற விஷயத்தை ரொம்ப அதிகமாக மக்கள்கிட்ட பேசுகிறதுனால இதெல்லாம் பண்ண முடியும்னு அவங்க ரெண்டு பேரும் நம்பினாங்க. அப்போ இவங்க என்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, மாகாண சட்டமன்றங்களில் இந்தியர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும், சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும், நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கணும், உள்நாட்டு வரியை குறைக்கணும். இது எல்லாமே காங்கிரஸுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, சட்டமன்றங்களில் சட்ட மேலவைகளில் எங்களுக்கும் அதிகாரம் வேணும். சில முக்கியமான துறைகளில் இப்போ இராணுவம், காவல்துறை, இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். சின்ன சின்ன ஒரு பொது சுகாதாரம், மருத்துவம், இந்த மாதிரி சின்ன சின்ன துறைகளாவது எங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ரெண்டு முக்கியமான தலைவர்கள், ஒன்று பால கங்காதர திலகர், இன்னொன்று அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 ஏப்ரலில் தான் முதல் ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. பூனாவை மையமாக கொண்டு மகாராஷ்டிராவில் உருவாக்கப்படுது. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது எனது பிறப்புரிமை அப்படிங்கிறது தான் இவருடைய புகழ்பெற்ற இது. அதே மாதிரி இங்கே சென்னையில் உருவாக்குறது யார்? 1916 செப்டம்பரில் ஹோம் ரூல் இயக்கத்தை சென்னையில் உருவாக்குனவர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். அதனால தான் அவரை பற்றி ரொம்ப நம்ம படிக்கிறோம். நியூ இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையை நடத்துவார். அதே மாதிரி ஒரு ஃபேமஸான குவைட் என்ன அப்படின்னா, சுதந்திரமாக மாட்டு வண்டியில் போகிறது வந்து அடிமையாக ரயில் வண்டியில் போகிறத விட சுதந்திரமாக மாட்டு வண்டியில் போகலாம் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருப்பாங்க. டமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவங்கள. ஸோ தன்னாட்சி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பால கங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தான் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும், சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இங்கே என்ன செய்கிறாங்க, ஹோம் ரூல் லீகை வந்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து பிரம்ம ஞான சபை மூலமாக தான் இங்கே இந்தியாவுக்கு வருவாங்க. அதோட கொள்கை மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் வருவாங்க. இங்கே வந்து அரசியல்லையும் ஈடுபட்டு அந்த ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்த காங்கிரஸ் முஸ்லீம் லீகில் பிரச்சனை இருக்கும், ஏற்கனவே பிரச்சனை இருக்கும். அப்போது லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். லக்னோ ஒப்பந்தத்தில் தான் 1916 நடக்கும்.
இதெல்லாம் சுதந்திர போர் விடுதலைக்கு முதல் உலகப் போருக்கு அப்புறம் தான். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். தன்னாட்சி இயக்கமும் சரி, இந்த லக்னோ ஒப்பந்தமும் சரி எப்போ நடக்கும்? அந்த முதல் உலகப் போர் 1914 அதுக்கு பிறகு நடக்குங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். காங்கிரஸ் முஸ்லீம் லீഗ് இணைக்கப்படுது லக்னோ ஒப்பந்தத்தில். 2 கட்சிகளும் அப்போ தான் என்ன செய்கிறாங்க, முதல் முறையாக தன்னாட்சிங்கிறது கண்டிப்பாக வேணுங்கிறத 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. காங்கிரஸும் ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் லீக்கும். காங்கிரஸ் இது பெரும்பாலும் இந்துக்களுடைய இந்தியாவில் தேசியம் வேணுங்கிறவங்களுடைய பிரதிநிதியாக காங்கிரஸ் அறியப்பட்டது. முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக முஸ்லீம் லீக் அறியப்பட்டது. அப்போ ஒருங்கிணைந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் உள்ளடக்கிய பகுதிங்கும் போது முஸ்லீம் லீக்கும் ஓரளவு பெரிய, காங்கிரஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பெரிய இதை வச்சுருந்தாங்க. ஒரு 10ல் 1 பங்கு அந்த ரேஞ்சில், ஒரு எக்ஸாக்டாக சொல்லலைன்னா, ஆனால் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்டேயும் மக்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் என்ன செஞ்சுது, காங்கிரஸ் ஏற்றுக்குச்சு. இந்த இதில் இப்போ மாகாணத்தில் சட்ட மேலவையிலலாம் எங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வேணும்னு கேட்குறாங்கல்ல, அதில் முஸ்லீம்களுக்கும் நம்ம சீட்டு கொடுத்துருவோம் பொதுவாக அப்படின்னு நிற்க வேண்டாம், முஸ்லீம்களுக்கும் குறிப்பிட்ட இடத்த முஸ்லீம் லீக்குக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸும் சரி வேறு வழியிலன்னு ஏற்றுக்கிடுவாங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷாருடைய இந்த விளைவுகள், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்கிறாங்க அப்படின்னா, திலகரை சிறையில் அடிக்கிறாங்க, அன்னி பெசண்ட்டை கைது பண்ணுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட எப்போமாவது ஒன்று கொடுத்தோம்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நம்ம டிஎன்பிசிலாம் சில விஷயங்கள் கேட்போம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி திருவராஜ்னு ஒருத்தர் பிரச்சனை பண்ணார், என்னது ஃபோர்ஜரி பண்ணி ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டார் 2019. அப்போது இவர் ஏதோ பண்ணி அப்போது கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை திரும்ப எழுதி இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஎன்பிசிட்ட கேட்கும்போது அது சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னது, ஈங்கிற ஆப்ஷன். ஈங்கிற ஆப்ஷன் என்ன, இன்றைக்கி வரைக்கும் இது தேவையில்லாது தான், விடை தெரியவில்லைன்னு ஒன்று போடணுமா. அதான் ஏபிசிடியில் ஏதோ ஒரு 4 ஆன்சர் பண்ணால் போதாது. அப்போது இந்த மாதிரி நம்ம ஒன்று நினச்சா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று எதாவது கொடுத்து டைவெர்ட் பண்ணிடலாம். கொண்டு வந்தோடனே அப்போ இனிமே எல்லாமே சரியாயிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மகிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, தன்னாட்சி தேவையா, அப்போ இந்த 1919 மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம், இதில் சில விஷயங்களை தன்னாட்சி மாதிரி தான் படிப்படியாக நாங்கள் என்ன செய்வோம், தன்னாட்சி மாதிரி கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்தோடனே அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், இங்கே தன்னாட்சி இயக்கங்கிறது ஃபெயிலியர் ஆயிரும். அதாவது எது பீக்கில் இருக்கும்போது அப்போது அவன் என்ன செய்வான், அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை கையில் எடுப்பாங்க. அதுதான் மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம். அதில் இந்தியாவுக்கு படிப்படியாக டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்திய தேசியவாதிகளுக்கு என்ன செய்யும், ஏமாற்றம் இருக்கும். இந்த இயக்கம் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இவங்களை கைது பண்ணுறது, சிறையில் அடிக்கும்போது மிக முக்கியமான ஆட்கள் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் இது பண்ணும்போது அந்த தன்னாட்சிங்கிற பேச்சு பெரிய அளவில் இருக்காது. அதுக்கப்புறம் திரும்ப இதன் விளைவாக தான் என்ன கொண்டு வாங்க, 1919 ரவுலட் சட்டம்னு கொண்டு வர்றாங்க. ரவுலட் சட்டம்ங்கிறது என்ன, யாரையும் விசாரணை இல்லாமல் கைது பண்ணலாம், யாரை வேணால் கைது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. அந்த ரவுலட் சட்டத்தோட விளைவு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதனோட எதிர்ப்புனால தான் பல இரத்த தியாகங்கள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. கடைசி என்ன, இந்திய தேசிய இயக்கம் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுது. காந்தியடிகள் வருகை அப்படிங்கிறது இந்திய தேசியத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் வேறு திசையில் போயிட்டு இருந்தோடனே இந்த 1920 காலகட்டம் 1915 தானே அவர் இங்கே வர்றாரு. 1920 தான் அவர் முழுமையாக இங்கே இறங்குறாரு. 20 அந்த காலகட்டங்களில் தான் இருக்கிறாரு. 21க்கு அப்புறம் தான் அந்த இயக்கங்களை முன்னெடுக்கிறார், அவருடைய போராட்ட முறைகளை கொண்டு வர்றார் ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை காலம் தொடக்கம், அதுதான் காந்தியடிகளுடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாடத்துடைய இதுதான் முக்கியமான ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 உலகப்போர், 14 உலகப்போருக்கு அப்புறம் தான் அந்த திலகருடைய ஏப்ரலில் திலகர் என்ன பண்ணுறாரு, தன்னாட்சி இயக்கம்ங்கிறத கொண்டு வராரு. செப்டம்பரில் அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் தான் லக்னோ ஒப்பந்தம் நடக்கு. அதில் தான் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியை காங்கிரஸ் ஒத்துக்கிட்டுது. 1919 மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம், அதுக்கப்புறம் தான் ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ இதுதான் இதோட இந்த பாடம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நமக்கு இது எத்தனாவது மைண்ட் மேப் அப்படின்னா, இது 11வது மைண்ட் மேப். ஏற்கனவே 10 மைண்ட் மேப் உள்ளது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நன்றி.